ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ண போகிறேன். அது என்னதுன்னா, பேங்கிள்ஸ் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பேங்கிள்ஸில் 2 டைப் இருக்குங்க. ஒன்று நார்மல் பேங்கிள், அதாவது ரெகுலர்னு சொல்லுவாங்க, ராயல்னு சொல்லுவாங்க. அந்த பேங்கிள் இருக்குங்க. இன்னொன்று வந்து ஃப்ளாட்டு, அதை ராக்கெட்டுன்னு சொல்லுவாங்க, ஃப்ளாட் பேங்கிள்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து 2/6 சைஸில் இருக்கிற ரெகுலர் பேங்கிளும் 2/6 சைஸில் இருக்கிற ஃப்ளாட் பேங்கிளையும் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரெகுலர் பேங்கிள், அதாவது ராயல் பேங்கில் நம்ம வந்து சர்க்கிள் பண்ணிக்கலாம். இப்போ 2/6 சைஸ் எடுத்து நான் இப்படி ரவுண்ட் போடுறேங்க. இதே மாதிரி நீங்களும் ரவுண்ட் பண்ணி சென்டர் பார்ட், அதாவது பேங்கிளுக்கு கரெக்டாக ஹாஃபாக இருக்கக்கூடிய அந்த பார்ட்டை நம்ம வந்து மெஷர் பண்ணணும். ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணணும். இன்ச் டேப்பை வச்சு மெஷர் பண்ணாலும் ஓகே தான், ஸ்கேல் வச்சு பண்ணாலும் ஓகே தான். ஸ்கேல் வச்சு பண்ணாதாங்க அக்யூரேட்டான மெஷர்மெண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இது மெஷர் பண்ணும்போது இது வந்து 6.2 நம்மளுக்கு கிடைக்குதுங்க. அதாவது ராயல் பேங்கிளில் நம்மளுக்கு கரெக்டான மிட் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு 6.2 சென்டிமீட்டர் கிடைக்குதுங்க. எதுக்காக நான் 2 டைப் ஆஃப் பேங்கிள்ஸையும் மெஷர் பண்ணி காமிக்கிறேன்னா, இதில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. அதனால தான் நான் இது ரெண்டுமே மெஷர் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் 2/6ல் ஃப்ளாட் பேங்கிள்ஸு, அதாவது அதை ராக்கெட்டுன்னு சொல்லுவாங்க, ஃப்ளாட் பேங்கிள்னு சொல்லுவாங்க. அதை நான் வந்து இப்போது அதே மாதிரி சர்க்கிள் பண்ண போகிறேன். சர்க்கிள் பண்ணி எவ்வளோ மெஷர்மெண்ட் வருதுங்கிறத நம்ம பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது புரியும். இப்போ நம்ம சர்க்கிள் பண்ணியாச்சு, மெஷர்மெண்ட்டும் எடுத்தாச்சுங்க. இது பாருங்கள் 6.3 சென்டிமீட்டர் நம்மளுக்கு வருது. என்ன ரீசன்னா, நம்மளுக்கு ராயல்லையும் ராக்கெட்லேயுமே 1 சென்டிமீட்டர் எப்போதுமே டிஃப்ரென்ஸ் வருங்க. சேம் மெத்தட் தாங்க. நான் 2/8 சைஸை நான் மெஷர் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு சைஸையுமே மெஷர் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். அது மட்டும் இல்லாத ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்மளுக்கு சைஸ் கிடைக்குங்க. 2.6க்கு ஒரு சைஸ் கிடைக்கும், 2.8க்கு ஒரு சைஸ் கிடைக்குங்க. ரொம்பவே அக்யூரேட்டாக நம்ம மெஷர் பண்ணி நம்ம ஒவ்வொருத்தங்களுக்குமே பேங்கிள் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. அதனால் 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அது பெருசாக வந்து வித்தியாசம் காமிக்காது. நம்ம இப்படி தாங்க ஆனால் பேங்கிளை மெஷர் பண்ணணும். இப்போ நான் நோட்டில் வரைஞ்சி மெஷர் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கையில் வச்சு ஸ்கேலில் மெஷர் பண்ண பார்த்தீங்களா, அந்த மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாங்க. பெஸ்ட்டு சாய்ஸ் என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி கையில் ஸ்கேலில் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கஸ்டமர்கிட்ட இதே மாதிரி அவங்களையும் மெஷர் பண்ணி சென்டிமீட்டரில் நீங்கள் சொல்லுங்கள். இன்ச்சஸில் சொன்னதை விட சென்டிமீட்டரில் கேட்டிங்கன்னா தான் பெட்டராக இருக்குங்க. ஏன்னா பேங்கிள் பிராண்டில் வந்து நம்மளுக்கு சைஸஸ் டிஃபர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் கஸ்டமர்கிட்ட எப்போதுமே சென்டிமீட்டரில் மட்டுமே நீங்கள் அளவு கேளுங்க. 1 சென்டிமீட்டர் இப்போ வந்து 6.2 சென்டிமீட்டர் தான் 2/6னால் நீங்கள் அதை 6.1க்கும் நீங்கள் மேக் பண்ணலாம், 6.3யும் மேக் பண்ணலாம். அந்த 1 சென்டிமீட்டரில் வந்து பெருசாக டிஃபர் ஆகாது. இப்போ பேங்கிளோட சைஸை எப்படி மெஷர் பண்ணுங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு புரியலைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட டவுட்ஸ் என்னென்னு சொன்னீங்கன்னா நான் கிளியர் பண்ணிடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.